அன்பான விவசாய பெருமக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அமினோ அமிலம், அதாவது மீன் அமிலம் தயாரிப்பதில் உள்ள சிக்கல்கள் என்ன. இப்போ மீன் அமிலன்றதை விட அது அமினோ அமிலம்னு சொல்லுவாங்க. அமினோ அமிலம்னா அமினோ ஆசிட். அமினோ ஆசிட் அப்படின்றது புரோட்டீன், புரதத்துக்கு மிக முக்கியமான ஒரு தேவை. அமினோ ஆசிடின் கலவை தான் புரதம். ஸோ அதே மாதிரி பயிருக்கு இந்த அமினோ ஆசிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட பயிர் வளர்ச்சிக்கும் பயிரோட கட்டுமானத்திற்கும் மற்றும் பயிரில் உள்ள தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து போன்றவற்றெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கும் அமினோ ஆசிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த நம்ம அமினோ ஆசிடை மீனோட கழிவுகள்லையோ அல்லது மீனில் இருந்தோ தயாரித்து நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா ரொம்ப சரியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் நம்ம அமினோ ஆசிடை வச்சு எப்படி நம்ம கழிவுகளை உருவாக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வீடு தோட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டம் பெரியது, இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த அமினோ ஆசிடை தயாரிச்சிருப்பீங்க. பெரும்பாலான விவசாயிகளுக்கு அமினோ ஆசிட் எப்படி பண்ணணும்னு தெரியும். வீட்டு தோட்டத்துக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். முதல்ல அதை சுருக்கமாக சொல்லிடுறேன். மீனோட கழிவுகள், மீன் கழிவோ அல்லது சிறு மீன்களோ நீங்கள் 1 கிலோ எடுத்துக்கலாம். அதுக்கு ஈக்குவலாக வெல்லம் அல்லது சர்க்கரை, நாட்டு சர்க்கரை 1 கிலோ எடுத்துக்கணும். ஈக்குவலாக எடுத்துக்கணும், அதான் முக்கியம். இன்னொன்று நீர் ஒரு 3 லிட்டர், கூட தயிர் ஒரு 100 மில்லி, இது நொதிப்பதற்காக. அல்லனா வாழைப்பழம் ஒரு 4-5 பழம் இது போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதை வச்சு தான் நம்ம மீன் அமிலம் தயாரிப்போம். பெரும்பாலானவர்களுக்கு மீன் அமிலம் எப்படி தயாரிக்கிறது தெரியும். நான் அதை சொல்லிட்டு அதில் என்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன். நம்ம மீன் வாங்கிட்டு இதை ஒரு 3 மணி நேரத்தில் அந்த நம்ம மீன் அமிலத்தை தயாரிக்கணும். ரொம்ப அதிக நேரம் டைம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் புழு விழுந்துடும் அல்லது பூச்சி இது போய் முட்டை வச்சு மீன் அமிலத்தில் துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடும். ஸோ மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. ஒரு 5 லிட்டர் உள்ள மூடியோட உள்ளது கண்டெய்னர். அதில் நீங்கள் மீனை போட்டுக்கலாம். 3 கிலோ 1 கிலோ மீனை பெரிய மீனாக இருந்தால் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் அது சீக்கிரமாக நொதித்து ஏற்பட்டு மீன் சர்க்கரையோட சேர்ந்து நொதிக்குங்க. பெருசாக போட்டிங்கன்னா அது நொதிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படும். அதனால கடையில் மீன் வாங்கினோம்னா சின்ன மீனாக வாங்கிக்கோங்க. கிலோ 50 ரூபா மீன் வாங்கினா கூட போதுங்க. வெளியில் இல்லைன்னா பெரிய லெவலில் நீங்கள் தயாரிக்கணும்னா மீன் மார்க்கெட் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் மீன் மார்க்கெட்டில் சொல்லி வச்சு நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு 10 கிலோ 20 கிலோ நீங்கள் மீன் மார்க்கெட்டில் போய் கழிவுகள் வாங்குறீங்கன்னா ஒரு ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கேருந்தே சர்க்கரையை கொண்டு போயிட்டு டப்பாவில் போட்டு கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் அங்கேருந்து கொண்டு வர டிரான்ஸ்போர்ட் சமயத்தில் அதிக நேரம் ஆச்சுன்னா அதில் மீன் கழிவுகள் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிறணும். இப்போ மீன் போட்டாச்சு, வெல்லம் போட்டாச்சு, நீர் ஊற்றியாச்சு. ஒரு பெரிய மரத்தினாலான குச்சி எடுத்துக்கணும். மரத்தினாலான குச்சி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நல்லா இதை கலக்கணுங்க. நல்லா சேக் பண்ணி எப்படி அதாவது நம்ம மீன் சின்ன சின்ன துண்டுகளாகி மீன் நல்லா மசிஞ்சிடணும். நல்லா மசிகிற வரைக்கும் நம்ம கிண்டணும். எதுக்காக மசிகிற வரைக்கும் கிண்டணும் அப்படின்னு சொல்கிறோம்னா அப்போ தான் நொதித்தல் வேகமாக நடக்கும். இல்லைன்னா மீன் முழு துண்டுகளாக இருந்துச்சுன்னா இது ரொம்ப நாட்கள் நொதிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அப்போ சர்க்கரையோட சேர்ந்து கலங்காமல் மீன் தனியாகவே இருக்கும். அப்போ நமக்கு அதிகமான மீன் அமிலம் உருவாகிறதுக்கான நேரங்கள் எடுத்துக்கிறோம். இதில் நம்ம இன்னொன்று மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ போட்டுட்டு மூடி வைக்கணும். மூடி வைக்கிறது அந்த பிளாஸ்டிக் கேப்பை போட்டு மூடி வைக்கலாம். துணியால் போட்டு, முக்கியமான சிக்கல் என்னென்னா துணியை போட்டு சில பேர் மூடிடுவாங்க. துணியோ சாக்கோ, அது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா ஏரேஷன் இருந்துச்சுன்னா நமக்கு தீமை தரக்கூடிய பூஞ்சானம் இருக்குது பார்த்தீங்களா, அது காற்றின் மூலியமாக உள்ளே போய் அந்த நொதித்தலோட வினை புரிந்து நீங்கள் 21 நாள் கழித்து அதை திறக்கும் போது என்ன ஆகுனா கெட்ட நாற்றை விழுக்கும், துர்நாற்றம் வீசும். இன்னொன்று முழுமையாக நொதித்தல் ஏற்பட்டுறாது, மீன் வேஸ்ட் ஆகி போயிடும். ஸோ அதனால நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னருக்குள்ள ஒரு பாலித்தீன் கவரை வச்சு மூடிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரோட சேர்ந்து இப்போ 5 லிட்டர் பிளாஸ்டிக் கேன்ல நமக்கு கிடைக்கும், அல்லது 10 லிட்டர் கிடைக்குது, மூடியோட கிடைக்குது. அந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு நாளே நம்ம வைக்கும் போதே நல்லா நல்லா மசிச்சிடணும். மசிச்சு நல்லா கண்டெய்னரை போட்டு 21 நாள் நம்ம மூடி வச்சிடணும். ஓப்பன் பண்ணக்கூடாது. நீங்கள் சில நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் கண்டெய்னர் சேக் பண்ணிக்கலாம். கண்டெய்னர் சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம கண்டெய்னரை ஆட்டிக்கலாம்.
அப்படி ஆட்டும் போது என்ன வந்து அந்த நொதித்தலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? மேலே வந்து அந்த இது திறந்து மூடக்கூடாது. திறந்து மூடினீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு வெளியில் வரும். இதெல்லாம் வந்து நிறைய மக்கள் செய்யக்கூடிய தவறுகள். இது செய்யறதுனால டெய்லி திறந்து மூடுறதுனால என்ன ஆகுனா ஒரு 20 நாள் 21 நாளில் வந்து அந்த மீன் வந்து கெட்டு போயிடுது, அதில் வந்து புழு வச்சிருது, அதை நம்ம உபயோகப்படுத்த முடியாத சூழ்நிலையை வந்து கொண்டு போய் விட்டுருது. ஸோ அதனால வந்து இந்த இதை வந்து மிக முக்கியமாக வந்து பார்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் என்ன முக்கியமான சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் காற்று புகாத டப்பா எடுக்கணும். காற்று புகாதவாறு எடுக்கணும் டப்பா. ஓட்டை இருக்கக்கூடாது, காற்று புகாமல் இருக்கணும். துண்டு போட்டு மூடக்கூடாது. பிளாஸ்டிக் வச்சு தான் பிளாஸ்டிக் கவர் வச்சு காற்று உள்ளே போகாதவாறு மூடணும். தினமும் திறந்து மூடக்கூடாது. தினமும் திறந்து மூடக்கூடாது. 4வது, மீன் சர்க்கரை சரிபாதியாக இருக்கணும். சர்க்கரை கூட இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா இந்த மீனோட சர்க்கரை சேர்ந்து தான் நொதித்தல் நடக்கும். நீங்கள் 1 கிலோ மீன் எடுத்தீங்கன்னா கட்டாயமாக 1 கிலோ சர்க்கரை போட வேண்டும். கரெக்டாக வெயிட் போட்டு அளந்துக்கணும். கண்ணுலேயே பார்த்துட்டு நம்ம இது சரியாக போகும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கரெக்டாக வெயிட் போட்டு நம்ம 1 கிலோ மீன் வேணும், 1 கிலோ சர்க்கரை. இதில் ஏதாவது குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நொதித்தல் பிரச்சனை வரும், டிலே ஆகும். ஸோ 24 நாட்களுக்கு பிறகு 21 நாள் 3 வாரம் நம்ம அந்த கண்டெய்னரை ஓப்பன் பண்ணும்போது கெட்ட வாடை வரக்கூடாது. அந்த ஸ்மெல் வந்து நொதித்த சர்க்கரை வாடை இருக்கணும். நொதித்த சர்க்கரை வாடை இருக்கணும். அப்படி இல்லை, இன்னும் சரியாக நொதிக்கலனா இன்னும் 1 வாரம் கூட விடலாம். ஏன்னா சில பேர் 21 நாளில் வந்து நீங்கள் முன்னாடியே திறந்து மூடி இருப்பீங்க. அதனால என்ன ஆனா புழு வச்சிரும். நீங்கள் 21 நாள் கழிச்சு திறக்கும் போது அது வந்து பேட் ஸ்மெல் வரும். ஸோ பேட் ஸ்மெல் வரக்கூடாது. ஓகேங்களா? அது ஒன்று. அதுக்கப்புறம் மீன் கழிவுகள் என்ன பண்ணுறது? இப்போ வந்து திறந்து போட்டுட்டோம். திறந்த பிறகு அதை வந்து நல்லா ஒரு துணியை வச்சு வடிகட்டிடணும். 21 நாளுக்கு பிறகு துணியை வச்சு வடிகட்டி இன்னொரு கண்டெய்னரில் அதை அடைச்சி மூடி வச்சிடணும். மூடி வந்து இது 6 மாதம் வரை நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம். இந்த வந்து மீன் அமிலம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம மாடி தோட்டம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? மாடி தோட்டத்தில் உள்ள எல்லா வகையான காய்கறிக்கும் பயன்படுத்தலாம். காய்கறி, கத்தரி, வெண்டி, ரோஸ்லாம் வந்து கரைச்சி ஊற்றுனீங்கன்னா ஃப்ளவரிங் வந்து அந்த அளவுக்கு எடுக்கும் பட்ஸு. ஸோ ஏன்னா இது புரதம் வந்து ஒரு பயிருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அமினோ ஆசிடில் வந்து புரதச்சத்து இருக்குது. இதை விட்டுட்டு நீங்கள் கடையில் போயிட்டு ஏகப்பட்ட கெமிக்கல் வாங்கி ஏகப்பட்ட டானிக் வாங்கி அடித்தாலும் இது தரக்கூடிய ரிசல்ட் வந்து நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ரிசல்ட் வந்து வேறு எதுலேயும் வராது. 50 ரூபாய்க்கு மீன் வாங்க போகிறீங்க, 50 ரூபாய்க்கு நாட்டு சக்கரை வாங்க போகிறீங்க, 100 ரூபா வேலை முடிஞ்சதுங்க. இதை வந்து உங்களுக்கு வந்து 500 ரூபா 600 ரூபான்னு விற்பாங்க. அந்த அளவுக்கு கூட நமக்கு அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து நம்ம கணிச்சுக்கணும். அப்போ வந்து எவ்வளவு உபயோகப்படுத்தணும் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து 3லேருந்து 5 மில்லி நம்ம வடிகட்டி மூடி வச்சிட்டோம். அதுலேருந்து 5 மில்லி எடுத்து 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்ப்ரே பண்ணணும்னா அப்போ வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 30 மில்லி வரைக்கும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இப்போ வேரில் ஊற்றுறீங்கன்னு வச்சுங்களேன், மண்ணில் இப்போ 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் 1 ஏக்கருக்கு வந்து நீங்கள் வந்து வேரில் வந்து ஒரு 200 லிட்டர் தண்ணீரில் கலச்சி நீங்கள் நீர் பாசனம் செய்யும்போது கொடுக்கலாம். அல்லது ட்ரிப் இரிகேஷன் சேர்ந்துச்சுன்னா கூட 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் கொடுக்கலாம். இது மிக 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 குறைந்த செலவு. திருப்பி சொல்கிறேன், 100 ரூபாயிலேயே உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். அதுவும் செய்கிறது மிக ஈஸி. இப்போ பஞ்சகாவியா இந்த இதெல்லாம் சொன்னாங்கன்னா நிறைய வந்து ப்ரொசீஜர் இருக்குங்க. அது கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் கடையில் பஞ்சகாவியா வாங்கினீங்கன்னா கூட அதில் வெறும் சாணமும் கோமியமும் கலந்து கொடுத்துருவாங்க. அதில் எந்த அளவு வந்து உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாதுங்க. இப்போ வந்து நிறைய பஞ்சகாவியா டைரெக்டாக வந்து கடையிலே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை வாங்குறத விட நம்ம மீன் அமிலம் வந்து எல்லா ஊர்லேயும் மீன் கடை இருக்கும். மீன் கடை இல்லாத ஊரே கிடையாது. சனி ஞாயிறு போனீங்கன்னா மீன் கழிவுகள் நிறையா கிடைக்கும். மீன் கழிவுகள் வந்து கிலோ கணக்கில் கூட நம்ம வாங்கலாம். அது இன்னும் ரொம்ப சீப்பாக இருக்கும். குடல் இடல் எல்லாமே இருக்கும். அது கொண்டு வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஈக்குவலாக வெயிட்டாக நம்ம சர்க்கரை போடணும். அதுதான் ரொம்ப முக்கியங்க. ஸோ இதோட பயன்கள் என்ன? எல்லா வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். பூ பூக்கும், காய் வந்து நல்லா காய்க்கும், பூ உதிராது. நிறைய பூ உதிருது. இப்போ ஜாஸ்மின் ஃப்ளவர் எப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, வீட்டில் ஜாஸ்மின் இதில் வந்து பூ அதிகமாக உதிரும். இப்போ இது வந்து பூ வந்து அமினோ ஆசிட் கொடுக்கும்போது என்ன ஆகுனா பூ உதிரவே உதிராது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கருத்தில் வச்சுக்கிறணும். ஓகேங்களா? இப்போ எல்லாமே சொல்லியாச்சு. இது வந்து இயற்கை நொதிப்பு ஊக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன எப்படி அமினோ அமிலம் தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லியாச்சு. தயாரிக்கும் போது வரக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன,
என்ன பிரச்சனை வருது, என்னென்ன செய்யக்கூடாது, எவ்வளவு டோஸ் உபயோகப்படுத்தணும், எந்தெந்த பயிருக்கு உபயோகப்படுத்தணும், இதனால என்ன நன்மைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அதனால அன்பான விவசாய பெருமக்களே, விவசாயிகளாக இருந்தாலும் சரி, வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் வைத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த அமினோ அமிலம் வந்து கட்டாயமா உங்க வீட்டில் வந்து தயாரித்து உபயோகப்படுத்த வேண்டும். நன்றி நண்பர்களே.